ஹாய், வெல்கம் டு செல்வாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மக்காச்சோள உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, ஒரு மீடியம் சைஸில் தக்காளி, வெங்காயம், தாளிக்கிறதுக்கு தேவையான கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. கூட ஆயிலும் கடுகும், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு மக்காச்சோள மாவு எடுத்துக்கிட்டு அதே லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு சூடு பண்ணணும். அடுப்பு நல்லா மீடியம் இதில் வச்சுக்கிட்டு இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அடுத்ததாக நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டதும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸ் போட்டுக்கலாம். போட்ட கேரட்டு, பீன்ஸும் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி இப்போ 1 கப் உப்புமாவுக்கு 1 கப் மக்காச்சோள ரவை எடுத்துருந்தீங்கன்னா 2 கப் தண்ணி ஆட் பண்ணணுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கேரட்டு, பீன்ஸும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதில் வேக விடுவோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்டிருக்கிற கேரட்டு, பீன்ஸும் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மக்காச்சோள ரவையை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரவையை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தூள் போட்டு இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா ஹெல்த்தியான மக்காச்சோள ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே சூடாக பரிமாறலாம்.